குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஏற்கனவே டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் எஸ்கியூஎல் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். MySQL பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் 5 விதமான எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் பார்த்தோம் கடந்த வகுப்பில். அதாவது DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DQL data query language, TCL transaction control language and DCL data control language என்கிற 5 வகையான டேட்டா SQL கமாண்ட்ஸை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இன்னும் விரிவாக நாம் SQL கமாண்ட்ஸை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த SQL கமாண்ட்ஸை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். தரவுத்தளத்தை உருவாக்க என்ன கமாண்ட் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். ஹவு டு கிரியேட் எ டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணும். கிரியேட் டேட்டாபேஸ் யூஸ்டு டு கிரியேட் நியூ SQL database. The syntax and example of create student DB is given below. create database student DB அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். இதை எப்படி நாம் MySQLல போய் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் இப்போ விளக்க போகின்றேன். இதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ, எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு இந்த அப்பாச்சி அண்ட் MySQLை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அப்பாச்சியும் க்ரீன் கலரில் மாறி இருக்கும், MySQLும் க்ரீன் கலரில் என்ன செஞ்சுருக்கும் மாறி இருக்கும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பாச்சியும் MySQLும் உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, MySQL சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது கம்ப்யூட்டரில் உள்ள சர்வர் என்ன செஞ்சிருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் க்ரோம் போங்க. கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வருது. நீங்கள் அப்பாச்சியும் MySQLும் ஓப்பன் பண்ண பிறகு இதில் போய் லோக்கல் ஹாஸ்ட் /php myadmin அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கோ, LOCALHOST /php myadmin அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி PHP myadmin என்ன செஞ்சோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இதான் MySQL ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் எல்லா கமாண்ட்ஸையும் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சரி, எப்படி ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா இதில் SQL அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, SQL இதை கிளிக் பண்ணு. இந்த மாதிரி ஸ்க்ரீன் விஷயம் மாறும். இதில் போய் க்ரியேட் டேட்டாபேஸ், அங்கே நம்ம பாடத்தில் என்ன டேட்டாபேஸ் பேர் போட்டிருக்காங்க, க்ரியேட் டேட்டாபேஸ் நேம், அதாவது க்ரியேட் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் நேம் என்னது, ஸ்டூடெண்ட் DB கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கோன்னு இருக்கு பற்றி அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஓகே, கிரியேட்டட் என்னது MySQL ரிட்டர்ன் அண்ட் எம்டி ரிசல்ட். இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்து பாரு, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் DBன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சா, என்ன இருக்குது பார்த்தியா. இப்போ இதான் ஒரு டேட்டாபேஸ், ஸ்டூடெண்ட் DBங்கிற டேட்டாபேஸ். இதை கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் இந்த மாதிரி விஷயம் ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் போய் நம்ம என்ன செய்யலாம், டேபிள் க்ரியேட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்துருக்கோம், தரவுத்தளத்தை உருவாக்க கிரியேட் டேட்டாபேஸ் புதிய தரவுத்தளத்தை உருவாக்க பயன்படுகிறது. ஒரு ஸ்டூடெண்ட் DB எனும் தரவுத்தளத்தை உருவாக்க பயன்படும் தொடரியல் மற்றும் எடுத்துக்காட்டு கீழே கொடுக்கப்படுகிறது. இதில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் DB நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டேட்டாபேஸை பார்க்குறதுக்கு என்ன செய்ய,
ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்னது, அதே எஸ்கியூஎல்லை கிளிக் பண்ணு, ஷோ டேட்டா பேசஸ் போட்டு செமிகோலன் கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னெல்லாம் காட்டுது பாரு. டேட்டாபேஸ்க்குள்ளே இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, ஜான்ஸ், மைஎஸ்கியூஎல், பெர்ஃபார்ம் ஸ்கீமா, பிஹெச்பி, அட்மின், ஸ்டூடெண்ட் டிபி காமிச்சிட்டா. இதான் நாம் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ். அதுக்கு முன்னாலே இவ்வளோ டேட்டாபேஸ் இந்த எஸ்கியூஎல்ல என்ன செய்யுது இருக்குது, நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டிபிங்கிறது நம்ம என்ன செஞ்சிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். ரைட், நெக்ஸ்ட் ஷோ டேட்டாபேஸுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது ட்ராப் டேட்டாபேஸ். இந்த ட்ராப் டேட்டாபேஸுங்கிற கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நாம் உருவாக்கின டேட்டாபேஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் டேட்டாபேஸ் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். பாரு, இப்போ நான் திருப்பி எஸ்கியூஎலுக்கு போகிறேன். ட்ராப் டேட்டா பேஸ் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் டிபி வச்சுருந்தேன், செமிகோலன் வச்சுருந்தேன். இங்கே பாருங்க, இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ட்ராப் டேட்டாபேஸுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் டிபியை டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணால் நான் அழிக்க போகிறேன். ஓகே, கோ கொடுத்தாச்சு. இப்போ பாரு, லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் டிபின்னு இருக்கா, இல்லை. அப்போ என்ன ஆகிடுச்சு, ஸ்டூடெண்ட் டிபிங்கிற டேட்டாபேஸ் அழிஞ்சிடுச்சு, அழிஞ்சிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ஓகேயா, சரி. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டேட்டாபேஸை யூஸுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு முதல்ல டேட்டாபேஸ் இருக்கணும் இல்லையா. அதனால் திரும்ப ஸ்டூடெண்ட் டிபிங்கிற டேட்டாபேஸை நம்ம என்ன செய்வோம், க்ரியேட் பண்ணுவோம். எஸ்கியூஎல்குள்ளே போகிறோம், க்ரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் டிபி கோ. லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் நினைச்சிடுச்சு, வந்துட்டு. இப்போ அதே எஸ்கியூஎல்ல போய் என்ன செய்ய போகிறோம், இந்த டேட்டாபேஸை யூஸுக்கு கொண்டு வர போகிறோம். யூஸ் ஸ்டூடெண்ட் டிபி செமிகோலன் கிளிக் பண்ணிட்டு கோன்னு கொடுக்குறோம். இப்போ யூஸுக்கு என்ன வந்தாச்சு, ஸ்டூடெண்ட் டிபி வந்தாச்சு. அதாவது யாருக்குன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜான்ஸ், மைஎஸ்கியூஎல் ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸ் ஓப்பனில் இருந்தாலும் அந்த டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டூடெண்ட் டிபிங்கிற டேட்டாபேஸ் என்ன செஞ்சிடுச்சு, யூஸுக்கு வந்துடுச்சு, ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து, ஒரு ஸ்டூடெண்ட் டிபியில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் போய் நம்ம ரெக்கார்ட்ஸ் என்ன செய்ய போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டூடெண்ட் டிபியை கிளிக் பண்ணிக்கோ. இதில் க்ரியேட் டேபிள்னு இருக்குது, இதில் நேம் இருக்குது. நாம் பயோ டேட்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இதில் மொத்தம் 3 காலம்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா. இதில் எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுத்துட்டு கோ அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்தமாதிரி மாறும். இந்த பயோடேட்டாவில் என்னென்ன பேர்லாம் நம்ம டைப் பண்ண, என்னென்ன காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காலம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதனால் நாமளும் அதே மாதிரி என்ன செய்வோம், ஃபஸ்ட் நேம், இதோடைய டேட்டா டைப் வந்து டெக்ஸ்ட்டு, விட்த்து வந்து ஒரு 50, விட்னா என்னது 50 கேரக்டர் டைப் பண்ணலாம். ஒருத்தருடைய பேர் வந்து 50 தாண்டி பேராது இல்லையா, ரைட். அடுத்தது லாஸ்ட் நேம், அதே மாதிரி டேட்டா டைப் வந்து இது டெக்ஸ்ட்டு, மொத்தம் 50 கொடுத்துருவோம், ரைட். அடுத்தது என்ன காலம், ஏஜ். இது ஏஜுங்கிறது இன்டிஜராகவே இருக்கட்டும். என்ன இன்டிஜர்னா என்னது, நம்பர். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ராசஸிங் ரிக்வஸ்ட்னு வருது, லோடிங்னு வருது. என்ன ஆகிடுச்சு, ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேயா, வெரி குட். இப்போ பயோடேட்டான ஒரு டேபிள் என்ன செஞ்சிடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். என்னது, ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு பதிவை சேர்க்க தரவுதளம் பல அட்டவணைகளை கொண்டிருக்கும். அதாவது டேபிள்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, என்னது
பயோடேட்டான்ட்டு அதேமாதிரி பல அட்டவணைகளை கொண்டிருக்கும். கிரியேட் கட்டளையை பயன்படுத்தி தேவையான பல்வேறு புலங்களை இணைத்து அட்டவணைகள் உருவாக்கப்படுகின்றன. இப்போ நம்ம கிரியேட்டுங்கிற கமெண்டை யூஸ் பண்ணி என்ன செஞ்சிட்டோம், ஒரு அட்டவணையை உருவாக்கிட்டோம். ஓகே, அதாவது ஸ்டூடெண்ட் டிபிங்கிறது டேட்டாபேஸ் உருவாக்கியிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் டிபிக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பயோடேட்டான்னு ஒரு அட்டவணையை என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இனிமேல் அடுத்தது இன்சர்ட் கட்டளையை பயன்படுத்தி அட்டவணையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு வரிசையை சேர்க்க போகிறோம். இங்கிலீஷில் so new row are added to the table using the insert command. எப்படி நம்ம பண்ணலாம் பாரு, அதுக்குள்ள கட்டளை தான். சின்டாக்ஸ் வந்து insert into table name column 1 column 2 column 3 அதுக்கப்புறம் வேல்யூஸ்னு போட்டு வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3. அதாவது இந்த காலம் 1க்குள்ள வேல்யூவும் காலம் 2க்குள்ள வேல்யூ 2வையும் காலம் 3க்குள்ள வேல்யூ 3யும் நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கலாம், சரி இப்போ பாரு எஸ்கியூஎல் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சாச்சு, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்சர்ட் இன்டு பயோடேட்டா போட்டாச்சா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் காலம் 1 காலம் 2 காலம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன செய்யணும், ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா ஏஜ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வேல்யூஸ் ப்ராக்கெட்டில் ஒரு டபுள் கோட்ஸ் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறதுல நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பேரை கொடுக்க போகிறேன், ஜெபஸ்டின். கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். கமா லாஸ்ட் நேமில் RAJAN ஸ்பேஸ் D கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது கமா மூணாவது வேல்யூ, மூணாவது என்னது, ஏஜ் இருக்கு இல்லையா, இதில் ஏஜில் நான் என்ன செய்கிறேன் 17 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாரு இதில் கொடுத்துள்ளபடியே எக்ஸாம்பிள் என்ன வச்சுருக்காங்க, இங்கே இன்சர்ட் இன்டு பயோடேட்டா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் வேல்யூஸ் கிருஷ்ணா சாம் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு பதிலாக என் பேரை கொடுத்துருக்கேன். ஓகே, சரி இப்போ செமிகோலனை க்ளோஸ் பண்ணிட்டு கோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வருது பாரு, 1 row இன்சர்ட்டட் வந்துடுச்சா, ஒரு ரோ என்ன செஞ்சிருச்சு, இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி அதே மாதிரி என்ன செய்ய போகிறேன், இன்னொரு கமாண்டையும் கொடுக்க போகிறேன். இந்த கமாண்ட் ரெண்டாவது சின்டாக்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்சர்ட் இன்டு பயோடேட்டா டைரெக்டாக வேல்யூஸை கொடுத்துடலாம். இந்த ஃபஸ்ட் நேம் செகண்ட் லாஸ்ட் நேம் ஏஜுங்கிறத கொடுக்காம எப்படி பண்ணுறது, இங்கே பாரு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் உள்ள மாதிரியே கொடுத்துருந்தேன். இன்சர்ட் இன்டு பயோடேட்டா டைரெக்டாக வேல்யூஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணா ஷாம் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நேம் வந்து என்னது கிருஷ்ணா, செகண்ட் நேம் சாம் கமா மூணாவது என்னது ஏஜ் வந்து 10 அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. செமிகோலன் போட்டாச்சு. இங்கே கோன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகுது பாரு, எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குது அப்படின்னா, அன்னோன் காலம் கிருஷ்ணா அண்ட் ஃபீல்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஒரு தப்பு இருக்குது. புக்கில் என்ன செஞ்சுருக்காங்க, தப்புக்கு போட்டிருக்காங்க. என்னென்னா நான் ஃபஸ்ட்டு என் பேரை கொடுக்கும்போது என்ன செஞ்சேன் ஞாபகம் இருக்கா, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன இல்லை, டபுள் கோட்ஸ் இல்லை, வெறும் கிருஷ்ணான்னு போட்டிருக்கு. அதனால் இந்த கிருஷ்ணாவை டபுள் கோட்ஸ் போடுவோம். ஏனென்றால் ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும், டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஆனால் ஒரு நம்பர் இன்டிஜரை கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்க வேண்டாம். இப்போ திருப்பி நான் திருத்திட்டேன். இப்போ கோன்னு கொடுக்கேன். என்ன ஆகுது பாரு, 1 row இன்சர்ட்டட் வந்துடுச்சா. அப்போ மொத்தம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 row இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சும்மா மூணாவது ஒரு ரோவை நம்ம என்ன செய்வோம், க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் இன்டு பயோடேட்டா வேல்யூஸ் நம்ம கிளாஸ் பையனை பேர் டைப் பண்ணுவோமே, சிவ பால க்ளோஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது லாஸ்ட் நேம் வந்து சிவபால கிருஷ்ணன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏஜ் வந்து 17 க்ளோஸ் பண்ணியாச்சு. செமிகோலன். இப்போ இதை என்ன செய்கிறேன்னா காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன். கண்ட்ரோல் C கொடுத்து இந்த லைனை என்ன செஞ்சுறேன், செலக்ட் பண்ணி, அதாவது இந்த ரோவை என்ன செய்கிறேன் செலக்ட் பண்ணி
ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு காப்பி பண்ணியாச்சு. எதுக்காகனா திருப்பி டைப் பண்ண வேண்டாம், அதுக்காக. ரைட், ஓகே. இப்போ கோ கொடுத்தாச்சு, ஒரு ரோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி எஸ்கியூவில் போய் இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணுவோமே. என்னது, அந்த காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த சிவபாலகிருஷ்ணனுங்கிற பேரை மட்டும் நினச்சினேன் மாற்றுறேன். ஜெரின் கிருஷ்ணனுக்கு பதிலாக என்னது, பால். ஜெரின் பால், ஏஜ் 17. கோ, ஒரு ரோ க்ரியேட் ஆகிடுச்சு. இன்னொரு ரோ இன்னொன்று க்ரியேட் பண்ணுவோம். பேஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சிவபாலங்கிறத எடுத்துட்டு என்னது, சுடலை கிருஷ்ணனுக்கு பதிலாக என்ன செய்யுது, முத்து, ஏஜ் 17. ரைட், ஓகே. கோ, முடிஞ்சது. இப்போ 4-5 ரோ என்ன செஞ்சுருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாடப்பகுதியில் அடுத்தது வா. இப்போ என்ன செஞ்சாச்சு, இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், நம்ம இன்சர்ட் பண்ண ரோஸ் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும்னு என்ன அர்த்தம்னா, செலக்ட் பண்ணி பார்க்குறது, ரீட்ரைவ் பண்ணி பார்க்குறது, நம்ம இன்சர்ட் பண்ணது சரியாக இருக்கா. அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், ஃப்ரம் த மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் இன் த டேபிள் த என்கொயர்டு டேட்டா ஆர் retrieved from the table using the select command with some conditions specified in it. என்ன செய்யலாம், நாம் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாரு, இதுக்கு செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன கமாண்டு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இந்த டேபிள் நேம்ங்கிற இடத்துல நம்ம என்ன டேபிள் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், திருப்பியும் என்ன செய்கிறோம், MySQLக்குள்ளே போகிறோம், எஸ்கியூலை கிளிக் பண்ணுறோம். புதுசாக ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் படிக்க போகிறோம். என்னது, செலக்ட்டுங்கிற கமாண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா, செமிக்கலனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஓகே நான் கொடுக்க போகிறேன், கோன்னு கொடுக்க போகிறேன். கோன்னு கொடுத்தா என்ன ஆகுது பாரு, ரிசல்ட் வந்திருக்கா. ஜெபஸ்டின் ராஜன் டி 17, கிருஷ்ணா சாம் 10, சிவபாலகிருஷ்ணன் 17, ஜெரின் பால் 10, சுடலை முத்து 17 வந்துட்டா. மொத்தம் 1 2 3 4 5 ரோ என்ன செஞ்சுருக்கோம், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்சர்ட் பண்ண ரோஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நம்ம இப்போ செலக்ட் கொடுத்து என்ன செஞ்சுருக்கோம், ரீட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது செலக்ட் கமாண்டை பார்த்தாச்சு. இப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்தை மட்டும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ குறிப்பிட்ட மொத்தம் 3 காலம் இருக்குது. எனக்கு 3 காலம் வேண்டாம், ஃபஸ்ட் நேமும் ஏஜும் மட்டும் வேணும். அப்போ நான் என்ன சார் செய்ய அப்படின்னா, திருப்பி எஸ்கியூஎல்குள்ளே போ. ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டான்னு போட்டோம் இல்லையா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டான்னு போட்டோம். ஸ்டார் போட்டாச்சுன்னா எல்லா காலமும் வந்துடும். இப்போ என்ன செய்யறோம், செலக்ட் ஃபஸ்ட் நேம் கமா ஏஜ், அவ்வளோதான், ஃப்ரம் பயோடேட்டா செமிகோலன். அதாவது முதல் செலக்ட் கமாண்டில் நம்ம என்ன செஞ்சோம், ஸ்டார் போட்டோம். இப்போ அப்படி போடாமல் ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம்னு தனியாக பிரித்து காமிச்சு போட்டு கோன்னு கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுது பாரு, கோன்னு கொடுத்த உடனே ஃபஸ்ட் நேமும் ஏஜும் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா. ஜெபஸ்டின் 17, கிருஷ்ணா 10, சிவபாலகிருஷ்ணன் 17 அப்படின்ட்டு இருக்கு. சரி, இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் ஆகிருக்கு பாரு. நம்ம என்ன பிரகாரம் கொடுத்தோமோ என்டர் பண்ணியிருந்தோமோ அதே பிரகாரம் என்ன செஞ்சிருக்கு, லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. முதல்ல ஜெபஸ்டின்ங்கிற பேரை இன்சர்ட் பண்ணேன், கிருஷ்ணாங்கிற பேர் அடுத்தது, சிவபாலகிருஷ்ணங்கிறத அடுத்தது, ஜெரின் பால் அடுத்தது, சுடலை. இதெல்லாம் வந்து வரிசையாக நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது அந்த வருஷப்படியே என்ன செய்யுது உங்களுக்கு காட்டுது. சரி, இப்போ ஒரு டேபிளில் இருந்து ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்ன செய்யணும்னா, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. சரியா, இப்போ ஒரு ரெக்கார்டை எப்படி டெலீட் பண்ணுவதுங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதே மாதிரி எஸ்கியூஎல்குள்ளே போ. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபஸ்டின் ராஜன் டீன்னு சொல்லி என் பேர் இருக்கு இல்லையா, அதை நான் டெலீட் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்யணும், டெலீட் என்ன போட்டிருக்காங்க, டெலீட் ஃப்ரம்னு போட்டிருக்காங்க இல்லையா. டெலீட் ஃப்ரம் பயோடேட்டா வேர், எதை டெலீட் பண்ணணும், ஃபஸ்ட் வேர் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஜெபஸ்டின் போட்டு செமிகோலன் அடிச்சாச்சு. கோ. என்ன ஆகுது பாரு, do you really want to execute delete from biodata where first name அப்படின்னு கேட்குது. அதை டெலீட் பண்ணும்போது நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குது, அப்பா உண்மையிலேயே டெலீட் பண்ணிடணுமா, ஏன்னா அழிச்சாச்சுன்னா திருப்பி என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாதுங்கக்காக. ஓகே,
1 row affected வந்துடுச்சா. என்ன ஆகிடுச்சு, ஒரு ரோ டெலீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ எஸ்கியூஎல்ல போய் திருப்பி நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணி எல்லா ரெக்கார்டையும் பார்க்க போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா. செமிகோலனை க்ளோஸ் பண்ணியாச்சு. கோன்னு கொடுங்க. மொத்தம் 5 ரெக்கார்டு முதல்ல இருந்துச்சு. இப்போ எத்தனை ரெக்கார்டு இருக்குது, 1 2 3 4 ரெக்கார்டு தான் இருக்குது. ஒரு ரெக்கார்டு என்ன செஞ்சிருச்சு, டெலிட் ஆயிடுச்சு. சரி, அப்போ என்னென்ன டேட்டாபேஸ் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், க்ரியேட் பார்த்துருக்கோம், அடுத்து என்ன செஞ்சுருக்கோம், செலக்ட் பார்த்துருக்கோம், சரி இன்னெல்லாம் பார்த்துருக்கோம். திருப்பி ஒரு தடவை பாரு, க்ரியேட் டேட்டாபேஸ் பார்த்துருக்கோம், ஷோ டேட்டாபேஸ் பார்த்துருக்கோம், அடுத்தது செலக்ட் டேட்டாபேஸ் பார்த்துருக்கோம், அடுத்தது என்னது, டெலிட்டிங் ரெக்கார்ட், டெலிட்டுங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா தானே நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த எக்ஸாம்பிள்லாம் போட்டு பார்க்க முடியும் இல்லையா. அதனால் இந்த இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி பார்த்துருவோம். இன்சர்ட் இன்டு, இங்கே வந்து ஷுகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷுகல் செகண்ட் நேம் வந்து ஷுகல் கான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஏஜ் வந்து 14. ஓகேயா, கோ. ஒரு கார்டு க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன எடுத்துருக்காங்க, அருண் ஜே 15. அருண் ஜே 15 கோ க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மணி கே 18. மணி கே 18 கோ. சரி, இவங்க சொன்ன எக்ஸாம்பிள்லாம் நம்ம செஞ்சாச்சு, டைப் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ செலக்ட் பண்ணி பார்த்துருவோமா எல்லாம் இருக்குதான்ட்டு. செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா, கோ. வந்துச்சா, கிருஷ்ணா, சிவபாலா, ஜெரின், சுடலை, சுகல், அருண், மணி, மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குது, 2 4 6 1 7 ரெக்கார்டு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பதிவை எப்படி நீக்க டெலிட்டுங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். இப்போ அப்டேட் அப்படிங்கிற கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். மாடிஃபையிங் ஏ ரெக்கார்ட். அப்படி புக்கையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படி ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. மாடிஃபையிங் ஏ ரெக்கார்ட். SQL provides us with modifying and updating the existing records in a table using update command. The age of Krishna in biodata table is changed using the below syntax. அதாவது அந்த எக்ஸாம்பிளில் கிருஷ்ணா அப்படிங்கிற பேருடைய பையனுக்கு நம்ம என்ன ஏஜ் கொடுத்துருக்கோமோ அதை என்ன செய்ய போகிறோம், மாற்றி பார்க்க போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். இதுதான் மாடிஃபையிங் ஏ ரெக்கார்ட் அப்படின்ட்டு. எப்படி செய்யலாம், அதுக்கு சின்டாக்ஸ் வந்து அப்டேட் டேபிள் நேம், செட் காலம், நியூ வேல்யூ. ஓகே, அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்டேட் பயோடேட்டா பண்ண போகிறோம். செட் ஏஜ் ஈக்குவல் டு 13, வேர் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிருஷ்ணா. சரி, இந்த கமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் உனக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே கிருஷ்ணாங்கிறவனுக்கு 10ன்னு ஏஜ் இருக்குது இல்லையா, அந்த 10ங்கிற ஏஜை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 13ன்னு மாற்ற போகிறோம். அவ்வளோதான், சரியா. சரி, என்ன செய்யலாம், அதுக்கு SQL கமெண்டில் போய் அப்டேட், எதை அப்டேட் பண்ண போகிறோம், பயோடேட்டா, வேர் சாரி செட் ஏஜ் ஈக்குவல் டு 13. ஏஜை 13ஆக மாற்ற போகிறோம். யாருக்கு மாற்ற போகிறோம்,
வேர் first name equal to Krishna, first name equal to Krishna, semicolon, go. என்ன ஆயிடுச்சு, 1 row அஃபெக்டட் வந்துடுச்சு இல்லையா. இவன் பாரு ரெக்கார்ட்ஸை திருப்பி ரிட்ரைவ் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோ டேட்டா, கோ. பாரு கிருஷ்ணா அப்படிங்கிற பேரில் ஏஜ் என்ன இருக்குது, இப்போ 13 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதான் ஒரு அப்டேட் கமாண்டை யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, சரி. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்க. அடுத்தது சார்ட்டிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார்ட்டிங்னா என்னதுன்னா வரிசைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்படி வரிசைப்படுத்துறது, அதாவது ஆர்டர் பை எந்த காலம் நேம். பாரு நான் என்ன செய்ய போகிறேன், சார்ட் பண்ண போகிறேன், வரிசைப்படுத்த போகிறேன். என்ன செய்யலாம், அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா, ஆர்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஆர்டர் பை காலம் நேம். ஆர்டர் பை காலம் நேம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நேம்னு கொடுக்குறோம். ஃபஸ்ட் நேம் இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோ அந்த லைனை. கோ. என்ன அது பாரு, அருண், ஜெரின், கேர், கிருஷ்ணா, மணி, சிவபாலன், சுடலை, சுகல். ஃபஸ்ட் நேமை வச்சு அசெண்டிங் ஆர்டரில் பண்ணியிருக்கு. நேம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணியிருக்கு. ஏஜை பாரு 15, 17, 13, 18 இஷ்டப்படி இருக்கா. இப்போ அடுத்த கமெண்ட் வச்சு போகிறோம். ஏஜை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்டர் பை ஏஜ், கோ. இப்போ பாரு பேர்லாம் மாறிடுச்சு, ஆர்டர் மாறிடுச்சு. எதை வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஏஜ் வச்சு 13, 14, 15, 17, 18. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ஆர்டர் பை கமாண்ட். சரி, அடுத்தது குரூப்பிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஜாயினிங் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இன்னும் பல வகையான கமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம், அதெல்லாம் பின்னொரு அடுத்த பிரிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்த்து படிக்க போகிறோம். ஓகே, ஓகே. இதை வந்து திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்கள். வாசித்தா தான் உங்களுக்கு என்ன செய்யும், இது புரியும். ரெண்டாவது, நடத்தி முடித்த அளவுக்கு உள்ள பாடங்களை என்ன செய்யுங்க, முதல்ல நோட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேர் எழுதி காமிக்காமல் இருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க எனக்கு எழுதி. மீதமுள்ள மாணவர்களும் இதுக்கு முன்னால் உள்ள பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸை உடனே எழுதி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கிளாஸில் நம்ம நிச்சயம் பார்ப்போம். பாய்.